ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்ப சூப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். அதுவும் மனித ஓனாய் பற்றின படம். இன்னும் சொல்லி ஆகணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அப்படியே பஞ்ச பற்ற வச்ச மாதிரி பத்திக்கிட்டு எரியும் இந்த படம். அந்த அளவுக்கு பயங்கர த்ரில்லாக போயிட்டே இருக்கும். ஸோ ஓவரா புகழ்றான்ற மாதிரி பார்க்காதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஒருத்தான படம். இதனாலே ஒன்லைனர் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிட்டேன். என்னன்னா, ஒரு 6 சோல்ஜரை ட்ரைனிங்காக நடு காட்டில் இறக்கி விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள நிறைய கொடூரமான மனித ஓநாய்கள் இருக்குது. ஸோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காட்டுக்கு நடுவில் தனித்து விடப்பட்ட ஒரு தனிமையான வீட்டுக்குள்ள ஸ்டே பண்றாங்க. ஆனா அந்த வீட்டை சுத்தியுமே மனித ஓநாய்கள் சுத்து போட்டுருது. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளேயும் வர ட்ரை பண்ணுது. ஸோ உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர த்ரில்லா சொன்ன கதை தான் 2002 ரிலீஸ் ஆன டார்க் சோல்ஜர். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் இந்த ட்ரெக்கிங் மாதிரிலாம் வருவாங்க போல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இந்த காட்டுக்குள்ள ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்திருப்பாங்க போல. அதுலயும் அந்த பையனுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே போல. அதனால ஜாலியா பேசிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு சில்வர் மாதிரியான ஒரு கத்தியை கிஃப்டா கொடுக்குறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்டிக்கா அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜிப் இருக்கு இல்லையா, டென்ட்டோடைய ஜிப் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் என்னடா இது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை ஏதோ ஒன்று அப்படியே இழுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம அவன் மேல ரத்தமா தெரிக்குது. அவனுக்கு இதனால கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல. டக்குன்னு ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான் இல்லையா, அது எடுக்க ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த கொடூரமான மிருகம் இவனையும் அப்படியே கொடூரமா கொலை பண்ணுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஹீரோ துரத்திக்கிட்டு நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு நாயும் பாத்தீங்கன்னா ஹீரோவை துரத்திட்டு இருக்குது. ஹீரோவும் அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியா ஒரு இடத்துல லாக் ஆகிக்கிட்டான். அப்ப அங்க ஒரு கேப்டன் வராரு. ஸோ இவர் தான் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே கேப்டன் மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, நீ எல்லாத்துலயுமே பெஸ்டா வந்துட்ட, இப்போ காட்டுக்குள்ள வச்ச இந்த டெஸ்ட்லயும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் தான் நமக்கே புரியுது, நம்ம ஹீரோவை துரத்திட்டு வரல, அவனுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க போல, அவனுடைய ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்காக. அதனால ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அந்த கேப்டன் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஒன்னு நான் ஸ்பெஷல் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த கன்னை எடுத்து நம்ம கூடவே இத்தனை நாள் ஒரு நாய் இருந்துச்சுல்ல, அந்த நாயை ஷூட் பண்ணணும் அப்படின்னதும் ஹீரோக்கு தூக்கி வரி போடுது. என்னடா ஒரு சுத்த பைத்தியக்காரரா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது தான் கேப்டன் சொல்றாரு, நமக்கு உடம்பளவுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குதோ அதே அளவுக்கு மனசளவுலையும் இருக்கணும். ஸோ நீ இந்த நாயை ஷூட் பண்ண மட்டும்தான் நீ என்னுடைய ஸ்பெஷல் டீம்ல ஆட் ஆவ, இல்லைனா இங்க இருந்து பெட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சூஸ் பண்ணுவான், நாயை கொலை பண்ணுவானா மாட்டான் இல்லையா. அதனால இல்ல என்னாலலாம் நாயை கொலை பண்ண முடியாது அப்படின்னதும் கேப்டன் செம டென்ஷன் ஆகிடுறாரு. அப்படின்னா நீ ஃபெயில் ஆயிட்டடா, இனிமேல் நீ நார்மல் ஃபோர்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ நாளைக்கே இவனை இங்க இருந்து அனுப்பிடுங்க, இவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் கண்ணை வச்சு நாயை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடுது. உடனே கேப்டன் கூட பார்க்காம அவர் கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா அவர் தான் கேப்டன் ஆச்சே, நம்ம ஹீரோ அடிச்சு அப்படியே சாச்சிட்டாரு. நாளைக்கே அவனை அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு போடுறாங்க. அதே காட்டுக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு 6 சோல்ஜரை மட்டும் அந்த காட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு அந்த ஹெலிகாப்டரும் பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுது. ஸோ என்னன்னு பார்த்தா இந்த 6 சோல்ஜர்ஸ்க்கும் இதுதான் ட்ரைனிங் போல, காட்டுக்குள்ள இருந்து அப்படியே சர்வே ஆகி வெளியில வரணும். ஸோ அதனால 6 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா நடந்து பேசிட்டு இருக்காங்க. போகும்போது அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. இந்த டீம்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். ஸோ அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த காட்டுல ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. அந்த டெஸ்ட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே இங்க ஒரு கொடூரமான கொலை ஒன்று நடந்திருக்குது. என்னன்னா, ஒரு டென்ட்டுக்குள்ள ஒரு பையனையும் பொண்ணையும் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா அந்த பாடி பீஸ் ஆயிடுச்சு. யார் கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணாங்க, என்ன மிருகம்ன்றது கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. இன்னைக்கு நைட் இங்கே தான் தங்கி ஆகணும் போல. அதனால ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி சுத்தியும் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் அந்த டீம்ல செர்ஜென்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையில நடந்த சொந்த கதை, சோக கதை அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய நடுவிலையா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் விழுது. இவங்க எல்லாருமே பயந்து டக்குன்னு அதை சுட
ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அது வெறும் மாடு தான் போல, ஏதோ ஒரு உயிரினம் அதை கொன்னு கீறி அந்த இடத்துல தூக்கி போட்டுருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பயந்து பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அங்கங்க கீறல்களா இருக்குது, என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ இவங்க நினைச்சா இப்போ டக்குன்னு ரேடியோல இதை பத்தி சொல்லலாம், ஆனா வேண்டாம், நம்மளையே ட்ரைனிங்காக தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ சின்ன இதுக்கெல்லாம் பயந்து நம்ம ரிட்டர்ன் போயிடக்கூடாது. ஸோ என்ன ஆனாலுமே காலையில நம்ம எது இதை தூக்கி போடுச்சுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. விடிஞ்சதும் இவங்க வேலை என்னன்னா அந்த மாட்டை யாரு தூக்கி போட்டிருப்பா, அது எது வந்து கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்றதுக்காக அதை தூக்கி போட்ட திசையில நோக்கி அப்படியே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா அங்கங்க சதுரி கிடக்குது. என்னடா இது, என்ன கொலை பண்ணியிருக்கோம், ஒருவேளை ஏதாவது கொடூரமான மிருகம் ஏதாவது சுத்திட்டு இருக்கா அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒருத்தன் ஃபிளார் அடிக்கிறான். ஸோ இவங்க டீம்ல இருந்து போன ஒருத்தன் தான் ஃபிளார் அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. அது போக அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க போல. அவங்களுடைய உடம்பெல்லாம் செதறி கிடக்குது, குடல் கிடல்னு எல்லாமே வெளியில வந்து கிடக்க. ஸோ எல்லாருமே பயந்து போயிட்டாங்க, யார் இந்த இடத்துல இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நிறைய கன்ஸ், பாம்ஸ், வெப்பன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனா எதுவுமே யூஸ் பண்ணப்படாம அப்படி இருக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இங்க இருந்திருப்பா, என்ன இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டிக்கு சைட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது, யார் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேப்டனை பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹீரோவை கூட கேன்சல் பண்ணிருப்பாரு, அந்த கேப்டன் தான் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு, உடம்பெல்லாம் ஏதோ கீரலா இருக்குது. சோ என்னாச்சு சார், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ஆளா முன்னாடி வந்து கேக்குறான். அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பெஷல் மிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக தான். சோ அதனால நாங்க ஒரு ஸ்பெஷல் போர்ஸை உருவாக்கி இந்த காட்டுக்குள்ள வந்திருந்தோம். ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நாங்க எதிர்பார்க்காத டைம்ல என்னென்னலாமா வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. சோ இப்போ எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னதும் இதை கேட்ட எல்லாத்துக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ, யார் அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு பயந்து அவங்க ரேடியோல கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. அதனால இந்த கேப்டன் கிட்ட ஏதாவது ரேடியோ இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் உடஞ்சு போய் கிடக்குது. சரி ஓகே, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இவர் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்னதும் அதுக்கு அந்த கேப்டன் வந்து இல்ல, அது முடியாது, கண்டிப்பா அது உங்களையும் வேட்டையாடிடும், நீங்க யாருமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா அப்படியே சொல்லிட்டு இருந்தா வழங்குமா, இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணும்ல. அதனால அந்த சர்ஜென்ட் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமா வெளியில ஏற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேரை பிரிக்கிறாரு. ஒரு 3 பேரை நீங்க முன்னாடி அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க, நாங்க வந்து இவரை வந்து தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பாத்தீங்கன்னா அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் கடைசியா ஒருத்தன் வருவான். அந்த சோல்ஜர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்தாங்குழி போல பயந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. ஐயோன்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்க, ஆனா அது அவனை சுத்தி போட்டுருது. அவளை தான் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா விடுமா, அந்த உயிரினம் இவனை வந்து கொடூரமா கொலை பண்ணிருது. சோ இந்த சத்தம் கேட்டு சர்ஜென்ட் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் வராரு. வந்து பார்த்தா இவன் செத்து கிடக்குறான். அது போக மனிதன் மாதிரியே இருக்கிற ஒரு ஓனாய் வந்து இவரை அட்டாக் பண்ண வர, இவரும் பயத்துல அட்டாக் பண்ணிட்டே ஓடுறாரு. ஆனா கடைசியில அது வந்து இவருடைய வயிற்றெல்லாம் அட்டாக் பண்ணிடுது. ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் வந்து தான் கன் ஃபயர் பண்ணி இந்த சர்ஜென்ட்டை எப்படியோ காப்பாத்துறான். ஆனா சர்ஜென்டோடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காயம் இருக்குது, அவரால் தப்பிக்கவே முடியாது. ரத்தம் வர ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. இருந்தாலும் நம்ம ஹீரோ சர்ஜன் கிட்ட நான் உங்களை சாக விட மாட்டேன், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் எப்படியோ காப்பாத்தி அங்க இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இவனுடைய டீம் கூட கூட்டிட்டு வரான். ஸோ ஒரு சோல்ஜர் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டாங்கல்ல. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனித ஓநாய்கள் சுத்து போட்டுருது. ஸோ அதுங்க எப்படி உருவாச்சு, என்ன கதை அப்படின்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் பயந்துகிட்டே அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவுலையும் ஒரு சின்ன பாதை போற மாதிரி இருக்குது. என்ன பாதடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வண்டி வருது. அவ்வளவுதான். ஸோ இவங்களுக்கு இப்ப வேற வழி கிடையாது, இந்த வண்டியில ஏறினா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும். ஏறலன்னா இவங்க இந்த இடத்துல வசமா மாட்டிப்பாங்க. வேர்வல்ஃப் வந்து எப்ப வேணாலுமே இவங்களை கொன்றும் இல்லையா. அதனால ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிடுறான்னா வேகமா வண்டி முன்னாடியே பாஞ்சிட்டான். ஸோ வண்டி அதனால நிப்பாட்டிடுறாங்க. வண்டிக்குள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அவங்க பேரு வந்து மேகன், அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லா சோல்ஜர்ஸும் அந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிறா. ஸோ வேகமா வண்டி எடுக்க ட்ரை பண்றா. ஆனா வண்டி வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த டைம்ல இவங்களை சுத்தி அந்த வேர்வல்ஃப் வந்துடுச்சு இல்லையா. அது என்ன பண்ணுதுன்னா வண்டியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதுலயும் ஒரு வேர்வல்ஃப் வந்து வண்டியோடைய ரூஃப் உடைச்சு உள்ள கை விட்டு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அதுலயும் ஒருத்தன் கத்தி எடுத்து அதோடைய கையிலேயே சொருக்கிட்டான். இந்த டைம்ல நல்ல வேலையா நம்ம ஹீரோயினுடைய வண்டியும் ஸ்டார்ட் ஆகிட வேகமா அந்த வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியே வருது. ஸோ அப்பதான் ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க, நீ யாருன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட், அது போக இந்த காட்டுக்குள்ள இருந்த மிருகங்கள் எல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஸ்டடியில இருக்கேன். அது போக இந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது, அந்த வீட்டுல மட்டும்தான் நான் தங்கி இருக்கிறேன். ஸோ இங்க இருந்து வெளியில போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால இப்போ நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயினும் பதிலுக்கு நீங்க யாருன்ற மாதிரி கேட்கும்போது எங்களை கொஞ்ச
இவங்க ட்ரைனிங்காக இந்த காட்டுக்குள்ள விட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காட்டுக்குள்ள ஆல்ரெடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போல, அதனால தான் இப்போ தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ திடீர்னு தானே இந்த வேரல்ஃப் வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயும் வேரல்ஃப் இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, நாங்க போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வரான். ஸோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாரும் இருந்த மாதிரி இல்ல, டேபிள் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. அந்த டைம்ல பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹீரோ டக்குன்னு பயந்து போய் பார்க்கறான். பார்த்தா அங்க ஒரு நாய் தான் இருக்குது. சரி ஓகே, இங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வர சொல்லிடுறான். அது போக இங்க இருக்கிற அந்த சர்ஜென்ட்டுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்குதுல்ல, அதனால அவரை வேகமா உள்ள சேஃபா உள்ள தூக்கி வச்சுட்டு இவனே அந்த லீடர் பொசிஷனை எடுத்துக்கிறான். அது போக ஹீரோயினை பார்த்து இங்க ஏதாவது மொபைல் போன் இருக்குமா, ஏதாவது கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தேடி பாக்குறாங்க. அங்க இருந்த டிவைஸ் வந்து காணோம். அது போக என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நம்ம போகணும்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும். அதுவும் பக்கத்துல ஒரு வில்லேஜ் தான் இருக்குது, அந்த வில்லேஜ்ல தான் சிக்னல் கிடைக்கும், மொபைல் இருக்கும் அப்படின்னதும் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, சர்ஜென்ட் இங்க வந்து சேஃபா இருக்கட்டும், நானும் இந்த சோல்ஜரும் எப்படியாவது அந்த வில்லேஜுக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு பேக்கப்க்கு ஆள் அனுப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வராங்க. ஆனா இப்பதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா இந்த காட்டுக்கு நடுவுல இந்த வீட்டுக்குள்ள இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வீட்டை சுத்தியுமே அப்படியே வேர்வல்ஃப் வந்துடுச்சு. அங்கங்க ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அப்படியே பிளார வச்சு பாக்குறாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு வேர்வல்ஃப் நின்னுட்டு இருக்குது. அது போக இவங்க வண்டி இருக்குதுல்ல, அந்த வண்டி எல்லாத்தையுமே ஓநாய்கள் வந்து சேதப்படுத்திடுச்சு. அந்த வண்டியில இவங்களால இங்க இருந்து போகவே முடியாது. சோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நம்ம ஹீரோ மெதுவா உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த வண்டியை வந்து ஷூட் பண்றான். அதுல ஆல்ரெடி இந்த ஃபியூவல் வந்து கீழே சிந்திட்டு இருக்கும். அது பட்டு வெடிக்க கரெக்டா அந்த வேரல்ஃப் உங்களை பிடிக்க வரதுக்குள்ளேயே இந்த கேப்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இருந்தாலும் எல்லா வேரல்ஃபும் பாத்தீங்கன்னா வந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணுதுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கதவை வேகமா லாக் பண்ணிட்டு அதுல சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வழியா அந்த கண்ணை வெளியில விட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். சோ எல்லா வேரல்ஃபும் பாத்தீங்கன்னா அதனால கொஞ்சம் தள்ளி போகுதுங்க. அதுலயும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருந்துச்சு இல்லையா, அந்த டாக் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா அடிப்பட்ட ஒரு ஹெட் இருப்பார்ல, அதான் சர்ஜென்ட், அவருடைய பேண்டேஜை கடிச்சு இழுத்துட்டு இருக்குது. இதை பார்த்த ஆல்ரெடி ஒரு கேப்டன் ஒருத்தனை காப்பாத்திட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த கேப்டன் வழக்கம் போல நாயை வந்து கொலை பண்ண போறான். இருந்தாலும் பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் வந்து அவர் அட்டாக் பண்ணி தசை திருப்பினதுனால நாயோடைய உயிரை வந்து எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி பேனிக்கால தான் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால அமைதியா இருங்க, நம்ம எல்லாத்துக்குமே எதுவுமே ஆகாது, நம்ம சேஃபா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சொல்றான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு நல்ல லீடர் ஆகிற தகுதி இருக்குதுன்றது தெரிய வருது. அது போக எல்லாருக்கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிற பாத்திரம் எல்லாத்துலயுமே வெண்ணி பிடிச்சு வைங்க, ஸோ நம்ம குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அது போக எல்லா கதையுமே அடைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்க கதவு ஜன்னல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் இவங்க எதெல்லாம் வச்சு அடைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வெளியில அந்த வேரல்ஃப் ஓடுற சத்தம், கத்துற சத்தம் அப்படின்னு கொடூரமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்க. உள்ள இவங்க எல்லாருமே பயத்துல இருக்கிறாங்க. எப்போ எது என்ன வந்து அட்டாக் பண்ணுவோம்னு தெரியாது இல்லையா. அது போக இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது சில பேருக்கு கத்தி கிடைக்குது, சில பேருக்கு கோடாரி கிடைக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த சர்ஜென்ட்டுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கும்ல, அவருக்கு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தூக்கிட்டு வரான். ஸோ மாடியில இருக்கிற பெட்ரூம்ல அவரை படுக்க வச்சுட்டு அவருடைய காயத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த க்ளூ இருக்கும் இல்லையா, எமர்ஜென்சி க்ளூ மாதிரி, அதை வந்து ஊத்த ட்ரை பண்றாங்க. அவருக்கு வந்து வலி உயிரே போகுது, ரொம்பவே கத்துறாரு. ஏன்னா மயக்கமாக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஹீரோவை பார்த்து டேய் என்ன அட்டாக் பண்ணடா, என் மூஞ்சில குத்து, அப்பதான் நான் மயக்கமாவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த சர்ஜென்டோடைய மூஞ்சிலே குத்த அவர் மயக்கமாயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா அந்த மருந்தை வந்து அதுல ஊத்தி விட்டு அதுல வந்து ஏதோ ஸ்டிச்சஸ் மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுறா. அது போக நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எத்தனை நாளா இந்த இடத்துக்கு வந்துட்டு போற, அது போக இங்க வெளியில இருக்கிற வேர்வல்ஃப்லாம் என்னது, பார்க்க மனிதர்கள் மாதிரியே இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கும் அது தெரியல, கிட்டத்தட்டமா நான் 2 வருஷமா இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக நான் எப்போவாவது தான் அந்த வீட்டுக்கே வருவேன். ஸோ இன்னைக்கு வரும்போது தான் உங்களை பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன், என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. அது போக இந்த வேர்வல்ஃப்லாம் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில உருவானது மாதிரி தான் எனக்கு தோணுது. அது போக அதெல்லாம் வெளிச்சம் வந்ததுமே மறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதலா சொல்றா. ஸோ இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அந்த கேப்டன் மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா அவரு தானே இந்த காட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல கடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வரா. ஆனா அவரை பார்த்ததுமே அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. என்ன நீங்க, நாங்க உங்களை காட்டுக்குள்ள பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல கடந்தீங்க, இப்போ நல்லா தெம்பா உட்காந்துருக்கீங்களே, உங்களுடைய காயத்தை பார்க்கலாமா அப்படின்னு அந்த பேண்டேஜ் எடுக்க வரா. டக்குன்னு அவரு கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போயிடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ இதனால எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோன் ஒரு இதை வச்சு அட்டாக் பண்ணி அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவருடைய சட்டையெல்லாம் கலட்டி பார்த்தா உள்ள எந்த ஒரு காயமுமே இல்லை, எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னா இவர் வந்து அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. என்னன்னா அந்த வேர்வல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த வேர்வல்ஃப் வந்து ஜென்ரேட்டரை உடைச்சிருதுங்க. அதனால கரண்ட் போயிடுச்சு. இப்ப எல்லா வேர்வல்ஃபுமே வீட்டுக்குள்ள புகுந்து வரப்போகுது. சோ இந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, அந்த வேர்வல்ஃபுக்கு வந்து இருட்டுல நல்லா கண்ணு தெரியும், நம்ம எல்லாரும் மாட்டணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே எல்லா வேர்வல்ஃபும் வீட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. சோ இங்க மிச்சம் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை வரவிடாம கன்னால ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, புத்திசாலித்தனமா அந்த கன்னை வந்து லோட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமை மனசுல வச்சுக்கிட்டு சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கதவை வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுலயும் ஒரு சோல்ஜர் வந்து ஷார்ட் கன் வச்சிருப்பாரு. அதை வச்சு பட்டுன்னு வேர்வல்ஃபை சுட்டு தள்ளிட்டே இருக்க, இருந்தாலும் ஒரு சோல்ஜர் அட்டாக் பண்ணிட்டு எப்படியாவது கதவை திறந்துடலாமான்ற மாதிரி உள்ள வருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இந்த வெண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த வேர்வல்ஃப் மேலேயே ஊத்திட்டான். அது வந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்வல்ஃப் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு சோல்ஜர் அட்டாக் பண்ணிட்டு அவனை அப்படியே கையால பிடிச்சி கொடூரமா கொலை பண்றதுக்குள்ளேயே இவங்க வந்து கோடார் வச்சிருந்தாங்க இல்லையா, அதை வச்சு அதோடைய கையை அட்டாக் பண்ணி எப்படியோ இந்த சோல்ஜரையும் காப்பாத்துறாங்க. இப்படி ஒரு வெறித்தனமான போராட்டமாவே இருக்கும். சுத்தியுமே வேர்வல்ஃப் வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து மேல போய் நம்ம சர்ஜென்ட் கிட்ட இதை பத்தி அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு மேல வந்தா, மேல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வேர்வல்ஃப் சத்தமே போடாம மெதுவா உள்ள வந்துட்டு இருக்குதான். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். அடே எங்களையும் ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிக்க, இந்த டைம்ல கரெக்டா நம்ம சர்ஜென்ட்டும் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டாரு. ஸோ அவரும் ஷூட் பண்ண அந்த வேர்வல்ஃப் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடுது. எப்படியோ இப்போதைக்கு அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா கீழே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு சோல்ஜரை வந்து அந்த வேர்வல்ஃப் வந்து தூக்கிட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடமே நார்மல் ஆகுது. எல்லாருமே மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வந்து அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ வருத்தப்படுறது தவிர வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதா, என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த வீட்டு கராஜில் ஒரு கார் நின்னாலும் நிற்கும், ஆனா அதோடைய சாவி இருக்கான்னு தெரியல, யாருக்காவது ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சா அங்க போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அது ஜாயின்னு சொல்லப்படுற ஒரு சோல்ஜருக்கு தெரியும் போல. ஸோ நான் போறேன், ஆனா எப்படி போறது, வேர்வல்ஃப் வந்துருமே, இங்க இருந்து அது கொஞ்சம் தூரம் தள்ளி தானே இருக்குது, ஓடி போகணும், என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு சோல்ஜர் இருப்பான். அவனுடைய பேர் வந்து ஸ்பூன். அந்த சோல்ஜர் என்ன சொல்றான்னா, நான் வந்து தசை திருப்புறேன், நான் கீழே போய் எப்படியாவது தசை திருப்புறேன், இந்த கேப்ல நான் ஓட சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த ஐடியாக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஸ்பூன்ன்ற சோல்ஜரை கயிறு கட்டி மெதுவா கீழே இறக்கி அவன் நடுமத்துல நின்று ஒரு பிளாரை வந்து பத்த வைக்கிறான். ஸோ இதனால அங்க சுத்திட்டு இருந்த வேர்வல்ஃப் வந்து அவனுடைய பக்கம் ஓடி வர, இந்த கேப்ல நம்ம ஜாயின்னு சொல்லப்படுற அந்த சோல்ஜர் வந்து வேகமா அந்த கராஜுக்குள்ள ஓடிட்டான். இங்க இந்த சோல்ஜர் என்ன பண்றாங்கன்னா, வேகமா அந்த கயிறு கட்டி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன் எப்படியே மேல வந்துடுறான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கயிறை பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேர்வல்ஃப் வந்து மேல ஏறி வந்துட்டு இருக்குது, இழுத்துட்டும் இருக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கத்தி எடுத்துட்டு வேகமா கயிறு அறுக்குறாங்க. இன்னொரு சைடுல இருந்து இந்த கேமராவோடைய பிளாஷ் அடிக்கிறாங்க. ஸோ அதனால வேர்வல்ஃப் வந்து அங்கிருந்து ஓடி போயிடுது. ஸோ எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல மறுபடியும் தப்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல இந்த கராஜுக்குள்ள காமிச்சா அங்க ஒருத்தன் வந்திருந்தான் இல்லையா, அவன் வேகமா காரை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி பார்த்தா பயங்கரமான இதை பாக்குறான். என்னன்னா ஒரு சோல்ஜரை இடையில இழுத்துட்டு போயிருக்கும்ல, அந்த சோல்ஜரை இந்த இடத்துல தான் ஒரு வேர்வல்ஃப் வந்து கொடூரமா கடிச்சிட்டு இருக்குது. அதுலயும் தலையை மட்டும் பிச்சு எடுத்து அதை இவனுடைய காருக்குள்ள தூக்கி போடுது வின்சீல்டு வழியா. அவ்வளவுதான், பயலுக்கு அல்லு இல்ல ஐயோன்னு சொல்லிட்டு கார் வந்து ரிவர்ஸ் எடுத்து அப்படியே வேகமா போறான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த வேர்வல்ஃப் வந்து காருக்குள்ள தான் இருக்குமா. அவ்வளவுதான், இவனுடைய கதையை முடிஞ்சுது. ஸோ இது எதுவுமே தெரியாத நம்மளுடைய கேங் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது வேகமா கார்ல ஏறிடலாம் அப்படின்னு மொத்தமா கார்ல வந்து ஏறலான்னு பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஃபுல்லுமே ரத்த கலரியா இருக்குது, உள்ள ஒரு வேர்வல்ஃபும் இருக்குது. அவ்வளவுதான், மிரண்டு போன இவங்க அதை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க, கதவையே மூடிடுறாங்க. அவ்வளவுதான், இப்ப எங்க போறதுன்னு வேற தெரியல. சுத்தியுமே இப்ப வேர்வல்ஃபா இருக்குது. இங்கே இருந்தாலும் ரொம்பவே ஆபத்து. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த கேப்டன் ஞாபகம் வருது மறுபடியும். உடனே அவனை பிடிச்சி அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அப்படின்னும் போது தான் அவன் வந்து இப்ப நக்கெல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, நம்ம ஹீரோடைய டீமை வந்து இப்ப இறக்கி விட்டுருப்பாங்க இல்லையா அந்த காட்டுக்குள்ள, அது எதுக்குன்னா ட்ரைனிங்கையும் தாண்டி அந்த காட்டுக்குள்ள வேர்வல்ஃப் ஆபத்து இருக்குதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அப்படி தெரிஞ்சிருந்தும் இவங்களை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து சர்வே பண்றாங்களா இல்லையா, எப்படி அட்டாக் பண்ணுதுன்ற மாதிரி ஸ்டடி பண்றதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இருந்த இந்த சர்ஜென்ட்டுக்கு எவ்வளோ கோவம் வரும், என்னுடைய டீமையே அழிக்க பாத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. அந்த டைம்ல அவனுடைய கண்ணோடைய கலர்லாம் மாறுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நகம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ புரிஞ்சு போகுது, இவனும் வேர்வல்ஃபா மாறிட்டான், ஸோ இவனும் ஒரு வேர்வல்ஃப் தான் அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் வந்து அப்படியே கொடூரமான வேர்வல்ஃபா மாறுறான். உடனே நம்ம ஹீரோ இந்த கத்தி வச்சு அட்டாக் பண்ண, இன்னொரு சோல்ஜர் கண்ணை வச்சு ஷூட் பண்ண, நம்ம ஹீரோயின் அந்த கேமரா வச்சு ஃபிளாஷ் அடிக்க, இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாருமே டீமா செயல்பட்டு அந்த வேர்வல்ஃபை அப்படியே அந்த ரூம்ல இருந்து அடிச்சு வெளியில பாத்திட்டு எப்படியோ ஜன்னலையும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அடைக்கிறாங்க. அது போக இப்ப மிச்சம் இருக்கிற எல்லாருமே இந்த வீட்டை சுத்தி பார்த்தா அங்க போட்டோஸ்லாம் இருக்குல்ல, அது மூலமா தான் இவங்களுக்கு ஒண்ணு தெரிய வருது. இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேர்வல்ஃபா இருந்திருக்காங்க
இருக்கிறாங்க. அதனால தான் காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக தனியா அந்த வீடு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இதை பத்தி கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டா. நான் எப்பவாவது தான் இந்த வீட்டுக்கு வருவேன், அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 வருஷமா இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா வேர்வல்ஃப் வந்து கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னா. இப்போ இந்த சைடு எதுவுமே வேர்வல்ஃப் இல்ல, இங்க இருந்த எல்லா வேர்வல்ஃபுமே அந்த பக்கத்துல இருக்கிற கராஜுக்குள்ள தான் இருக்கும். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை எப்படியாவது நம்ம வெடிக்க வச்சிட்டோம்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறான். சரி ஓகே, நான் இந்த பிளானை வந்து செயல்படுத்துறேன். என்னன்னா வெளியில ஒரு கார் இருக்குல்ல, அந்த கார் ஃபுல்லுமே நம்ம கேஸ் அது இது எல்லாம் போட்டுடலாம். அந்த காரை எடுத்துட்டு போய் நான் வேகமா அந்த கராஜுக்குள்ள சொருகிறேன், அதுக்கப்புறமா தீய பத்த வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அங்க இருக்கிற கேஸ், அங்க இருக்கிற 1-2 கேஸ் எடுத்து கார்ல போட்டுறாங்க. ஏன்னா வேர்வல்ஃப் எதுவுமே சுத்தியுமே காணும். ஸோ அப்படின்னா கராஜுக்குள்ள தானே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோல் டேங்கையும் உடச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்பீடா வேர் ஹவுஸ்குள்ள போய் சொருக்கிறான். ஸோ இப்போ ஃபயர் பத்த வைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம சர்ஜென்ட் இருக்கார்ல, அவர் ஒரு ஃபயர் பந்தத்தை தூக்கி போட அது வேகமா பத்தி அந்த கராஜை வெடிச்சு செதறுது. ஸோ ஒருவேளை உள்ள வேர் ஹவுஸ் இருந்திருந்தா கண்டிப்பா வெடிச்சு செதறி இருக்கும். நம்ம ஹீரோவும் மறுபடியும் கஷ்டப்பட்டு ஓடி வீட்டுக்குள்ள வந்துடுறான். நல்ல வேலை எல்லாம் முடிஞ்சுதுரா அப்படின்னும் போது தான் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. என்னன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், இந்த வேர்வல்ஃபா இருக்கிறவங்க இன்னொருத்தங்களை கடிச்சாங்கன்னா அது மூலமா அவங்க வேர்வல்ஃபா மாறிட்டாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்ல அந்த கேப்டனும் காட்டுக்குள்ள அடிபட்டு கிடக்கிற போது அவரை வேர்வல்ஃப் தாக்குனதுனால தான் அடிபட்டு கிடந்தாரு. அதனால தான் அவர் வேர்வல்ஃபா மாறினாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த செர்ஜென்ட்டும் மாறிடுவாரு, ஏன்னா அவரையும் வேர்வல்ஃப் வந்து தாக்கி இருக்குது. அது போக இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போடுறா. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான் அப்படின்னா என்ன அர்த்தம், இவளும் ஒரு வேர்வல்ஃப் தான், இவளால இவளை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குது. அதனால தான் இவ்வளவு நேரம் வேர்வல்ஃபா மாறாம இருந்திருக்கிறா. அது போக 2 வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருந்தால, அது எல்லாமே இவளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக தான். ஸோ எப்படியாவது இந்த சோல்ஜர் கூட சேர்ந்து இவளும் தப்பிச்சிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பா. ஆனா கடைசியில இவளுடைய சொந்தமான இந்த வேர்வல்ஃபையே மீறி இவளால வர முடியல. அதனால தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லிட்டா. என்னன்னா கராஜுக்குள்ள தான் இந்த வேர்வல்ஃப் இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது வேணுக்குனே இவங்களை திசை திருப்புறதுக்காக. ஏன்னா அந்த டைம்ல இவ வீட்டோடைய கதவு எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டா. இப்போ அப்படியே ஆக்ரோஷமா நம்ம ஹீரோயின் வந்து வேர்வல்ஃபா மாறுவா பாருங்க. பின்னாடியே நிறைய வேர்வல்ஃப் வந்துடும். அப்படி மாறுறதுக்குள்ளேயே நம்ம சோல்ஜர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை சுட்டுட உடனே எல்லாம் அட்டாக் பண்ண வருது. ஸோ மிச்சம் இருக்கிற 3 பேரும் அப்படியே பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவா அந்த சர்ஜென்ட்டும் மாடிக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்பூன்ன்ற இந்த சோல்ஜர் மட்டும் பாத்தீங்கன்னா கீழே மாட்டிக்கிறான். ஸோ ஒரு கிச்சனுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு வேர்வல்ஃப் வந்துருது. ஸோ அப்படியே ஆக்ரோஷமா வர இவனும் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா தான் இருக்கிறான். என்னைய அட்டாக் பண்ணிடுவியா, வா மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து என்ன பண்றான்னா அதோடைய மண்டையிலையா சறுக்குன்னு சொருகிட்டு இருக்கிறான். ஆனா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, அதுவும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் அது மேல வீசி எப்படியோ பாத்தீங்கன்னா கொடூரமா அதை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்குள்ள இன்னும் 2 வேர்வல்ஃப் வந்துருது. அப்புறம் என்ன, இவனுடைய கதை முடிஞ்சது. இப்போ 2nd ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம ஹீரோவையும் அந்த செர்ஜென்ட்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரனேட் எல்லாம் உருட்டி விட்டுறாங்க, அது மூலமாவது தப்பிச்சிடலான்ற மாதிரி. ஆனா வேர்வல்ஃப் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குல்ல, சோ அதனால இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு சைட்ல ஒரு ஃபிளேம் வச்சு வெளியில இருக்கிற வேர்வல்ஃப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த நேல் கன்லாம் இருக்கும்ல, அதை வச்சு வேர்வல்ஃப் அட்டாக் பண்ணி எப்படியோ தசை திருப்பிட்டு இருக்கிறான். அப்பதான் சைட்ல ஒரு சவர் மாதிரி பாக்குறாங்க. இதை ஓட்ட போட்டா பக்கத்து ரூம் போயிடலாம்னு சொல்லிட்டு அதை ஓட்ட போட்டு பக்கத்து ரூமுக்கு வந்து அந்த ஹோலை வந்து எதையோ வச்சு அடிக்கிறாங்க. அப்பதான் இந்த சர்ஜன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் வந்து வேர்வல்ஃபா மாறினாலும் மாறிடுவேன், சோ என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த பெட்ரூம் கதை உடைச்சிட்டு வேர்வல்ஃப் வந்து உள்ள வந்துருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி உள்ள ஒளிஞ்சதுமே இவங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை வச்சு கீழே ஷூட் பண்றான். அது அப்படியே உடஞ்சி இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்குள்ள விழுந்துடுறாங்க. என்னன்னா அங்க நிறைய எலும்புக்கூடுகள் இருக்குது. இந்த குடும்பம் வந்து நிறைய பேர் வந்து வேட்டையாடி இருப்பாங்கல்ல, அந்த எலும்புக்கூடு எல்லாமே இங்க தான் இருக்குது போல. அந்த இடத்துல கலெக்ட் பண்ண எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அது போக இங்க ஒரு சீக்ரெட்டான பேசேஜும் இருக்குது. சோ இந்த வழியா வெளியில போயிடலாம் போல. சோ சர்ஜென்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் கொஞ்ச நேரத்துல வேர்வல்ஃபா மாறிடுவேன், நீ என்ன பண்றனா இந்த கேமரா வச்சுக்கோ, இந்த கேமரா வச்சு அடிக்கடி போட்டோ எடுத்தோம்ல, சோ வேர்வல்ஃப் பத்தினா எல்லா ரெக்கார்டும் இதுல இருக்கும். சோ இதை போய் நீ வெளியில காமிச்சு எப்படியாவது இந்த கவர்மெண்ட் பண்ணதை பத்தி வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஸோ ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் எல்லாம் பிளான் போட்டிருக்குன்னா அவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள வேர்வல்ஃப் இருக்குன்னு தெரிய வந்துமே இந்த மாதிரி சோல்ஜரை பயன்படுத்தி வேர்வல்ஃப் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துட்டா அது மூலமா அவங்க அதை ட்ரெயின் பண்ணி அவங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சர்ஜன் நம்ம ஹீரோ அங்கிருந்து போக சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே வேர்வல்ஃப்லாம் வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்கிற அந்த கேஸ் பைப்பை கட் பண்ணி அந்த இடத்தையே பத்த வைக்கிறாரு. ஸோ அப்படியே வெடிச்சு சதறுது. இப்போ கடைசியா நம்ம ஹீரோ மட்டும் கீழே இருக்கான். அவன் தப்பிச்சிட்டான்னு பார்த்தா கடைசியா ஒரு வேர்வல்ஃப் மட்டும் அங்க சுத்திட்டு இருக்குது. அது யார் இதுனா அந்த கேப்டனோட இதுதான். அது சும்மா இருக்குமா? ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவத்துல பொறாமையில இருப்பார் இல்லையா? அதனால அப்படியே நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணி ஒரு கம்பி எடுத்து வாயில சொருகலான்னு வரும்போது பின்னாடி இருந்து நம்ம நாய்க்குட்டி இருக்குல்ல, ஒரு நாய் இருந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த மனித ஓநாயை கடிச்சு திசை திருப்ப இந்த கேப்ல நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறோம் ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்குது. அதான் அந்த சில்வர் கத்தி. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லவருக்கு ஒருத்தி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த கத்தி இங்க இருக்குது. ஸோ சில்வர்னா மனித ஓநாய்க்கு ஒத்து வராது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த கத்தி எடுத்து கரெக்டா இதோடைய நெஞ்சிலேயே சொருகிட்டான். இதுவும் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்க டக்குன்னு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணி இதோடைய கதையை முடிச்சிட்டான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. ஸோ விடிஞ்சதுன்னா வேர்வல்ஃப் வந்து வராது இல்லையா? ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது உயிரோட நம்ம ஹீரோவா அந்த நாய்க்குட்டியும் மட்டும்தான். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே தட்டு மாதிரி வெளியில வராங்க. அந்த கேமராவையும் நம்ம ஹீரோ வச்சிருக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கடைசி சீன்ல நியூஸ் பேப்பர்லாம் போடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து வெளியில கொடுத்துட்டான். அதனால நியூஸ் பேப்பர்லாம் இது வர ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, இதை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ வேர்வல்ஃபை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி நம்ம அழிக்கலாம்ன்ற மாதிரியான அடுத்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது ஒரு பழைய படம்ன்றதுனால மட்டும் அப்படியே லைட்டாக இதாக இருக்கும். ஆனால் காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற படமே செமையாக தானே இருக்கும். ஸோ அதனால டைம் இருந்தால் இதை படமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.